அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும்? எந்த விஷயத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும்? தொழிலில் வேகமாக செயல்படலாமா அல்லது மெதுவாக செயல்படலாமா? வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் நடவடிக்கைகளை எவ்வாறு அமைக்கலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசியாகும். பூரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும். சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவானாகும். பூர நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்களில் உங்களது 7ஆம் இடமான கண்டகஸ்தானத்தில் சனி பகவான் வலிமையாக செயல்படுவதும், உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் மிக வலிமையாக செயல்படுவதும், உங்களது 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் கேது பகவான் மிக தடையாக வலிமையாக செயல்படுவதனால் அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எதிலும் பொறுமையுடன் செயலாற்றுவதே மிக சிறப்பாகும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும். நீங்கள் பிறரிடம் பணம் வாங்குகிறீர்கள் என்றால் ஒரு பத்திரத்தில் சரியாக எழுதி பணம் வாங்குவது மிகவும் நன்மையாகும். ஏனென்றால் வார்த்தைகள் சற்று தவறாக கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம். குடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கேது பகவான் உங்களது தனஸ்தானத்தில் மிக வலிமையாக செயல்படுவதனால் பொருளாதாரத்தில் சிறு சிறு தடைகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் நிச்சயம் அடுத்த 4 மாதத்திற்கு மேல் நீங்கள் எடுப்பது அவசியமாகும். இல்லையே அடுத்து அஷ்டமச்சனி வேறு வருகிறதே என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களது 10ஆம் இடத்திலிருந்து உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் அஷ்டமச்சனியுடைய தாக்கங்களை வெகுவாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்குவார். அதே போல பொருளாதார ஸ்தானத்திலிருந்து கேது பகவானும் பெயர்ச்சியாக போவதும் ஒரு வகையில் உங்களுக்கு மிக சிறப்பாகும். அதனால் பொருளாதார ரீதியாக எந்த முக்கியமான முடிவுகளையும் அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் செயலாற்றாமல் இருப்பது மிக அவசியமாகும். அதே போல் குடும்பம் ரீதியாக சுப காரியங்கள் செய்கிறீர்கள் என்றால் அனாவசியமான செலவுகள் எது, அவற்றை எப்படி குறைப்பது என்று நீங்கள் கணக்கு போட்டு செயலாற்றுவது மிக அவசியமாகும். தேவையற்ற அதிக கடன்கள் வாங்கி கௌரவத்திற்காக சுப செலவுகள் செய்கிறோம் என்று தேவையற்ற விஷயங்களில் அனாவசியமாக செலவுகள் செய்யும் பொழுது அவை குடும்பம் ரீதியாக பணம் சார்ந்தவற்றில் சிறு சிறு மனஸ்தாபங்களை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். அதே போல தேவையற்ற முன்கோபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். முடிந்தவரை வார்த்தையில் கனிவும் தெளிவும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 4 மாதங்கள் இருப்பது மிக அவசியமாகும். அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து அவற்றால் தவறுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகலாம். அதனால் முடிந்தவரை தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்துவதை முற்றாக தவிர்ப்பது உங்களுக்கு மிக நன்மையாகும். கல்வி கற்கக்கூடிய பூர நட்சத்திரக்கார மாணவ மாணவர்கள் கல்வி ரீதியாக அடுத்த 4 மாதங்கள் சரியாக திட்டமிடுதலுடன் படிப்பது அவசியமாகும். நான் தான் நன்றாக படித்து விட்டேனே என்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகலாம். ஆனால் தேர்வுகள் எழுதும் பொழுது மனதில் இருக்கலாம், ஆனால் சிந்தனையில் அவை செயல்படாமல் உங்களுக்கு சில குழப்பங்களை உருவாக்கலாம். அதனால் முடிந்தவரை படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அனைவரும் நன்றாக புரிந்து படிப்பது மிக அவசியமாகும். ஏனென்றால் கல்வி ரீதியாக உங்களது வாக்குஸ்தானத்தில் கேது வலிமையாக செயல்படுவதனால் மறதி குணங்கள் சார்ந்தவைகள் சற்று உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் புரிந்து படிக்கும் பொழுது அவற்றால் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். முடிந்தவரை நீங்கள் யோகா, தியானம் போன்றவற்றை கடைபிடிப்பதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்கள் அறிவு வளர்ச்சிகளையும் சனி பகவானுடைய தாக்கங்களையும் நிச்சயம் வெகுவாக குறைக்கும் என்று குறிப்பிடலாம். பூர நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை இதுவரையே பல்வேறான போராட்டங்களையும் சிக்கல்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். குடும்பத்தை எப்படி நடத்துவது, எப்படி செயல்படுவது என்ற ஒரு மிகப்பெரிய குழப்பங்களே உங்களுக்கு மிகவும் அதிகமாக செயல்பட்டிருக்கலாம். நிச்சயம் அடுத்த 4 மாதத்திற்கு மேல் நல்ல உயர்வுகளையும் வளர்ச்சிகளும் நீங்கள் பெறலாம். அடுத்த 4 மாதங்கள் எந்த செயல்களிலும் பொறுமையாக செயல்படுவதும், குறிப்பாக விரக்தியான சிந்தனைகளையும் விரக்தியான எண்ணங்களையும் தூக்கி வீசிவிட்டு புது உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படும் பொழுது உங்கள் குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சில குறைபாடுகள், தேவையற்ற மருத்துவம் சார்ந்த செலவினங்களால் உண்டான சில விரயங்கள் படிப்படியாக விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய பெண்கள் சுயதொழில் ரீதியாக புது இன்வெஸ்ட்மெண்ட்கள் எதையும் செய்யாமல் இருக்கக்கூடிய தொழில்களை மிக கச்சிதமாக செயல்படுத்தி அவற்றால் வெற்றி பெறக்கூடிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றங்களும் உயர்வுகளும் உருவாகும். பூர நட்சத்திரக்காரருடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை கடந்த 2 வருட காலங்களாகவே அதிகப்படியான கடன் சுமைகளும் மன வருத்தங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். எப்படிதான் இவ்வளவு கடன் ஆனது என்று தெரியவில்லையே, புரியவில்லையே என்ற குழப்பங்கள் மாய எண்ணங்களும் உங்களுக்கு மிக அதிகமாக இருந்திருக்கலாம். 4 மாதங்கள் இதுவரை கடந்து வந்து விட்டீர்கள். அடுத்த 4 மாதங்கள் சற்று பொறுமையாக செயல்படும் பொழுது
லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களது தேவையற்ற கடன் சார்ந்த நெருக்கடிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் உங்களுக்கு நிச்சயம் உருவாக்குவார். முடிந்தவரை அனாவசியமான சிந்தனைகளோ அல்லது செயல்களையோ செய்யாமல் இருப்பதே வீண் விரயங்களை தவிர்க்கக்கூடிய வழிகளை உங்களுக்கு உருவாக்கும். பூர நட்சத்திரக்காரருடைய உடல் ஆரோக்கியங்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கிய ரீதியாக உங்களது 8ஆம் இடமான ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்திற்குள் ராகு பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் முடிந்தவரை கலப்பட உணவுகளால் உடல் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கலப்பட உணவுகளை முற்றாக தவிர்ப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை உருவாக்கும். முடிந்தவரை வெளிப்பதார்த்த உணவுகளை தவிர்ப்பதும் இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்ப்பதும் உங்களுக்கு அவசியமாகும். இரவில்தான் பயணம் செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதென்றால் நீங்கள் பஸ்ஸில் பயணம் செய்யலாம் அல்லது கார்களில் பயணம் செய்யலாம். நீங்கள் வண்டிகளை ஓட்டாமல் பிறர் ஓட்டி நீங்கள் பயணம் செய்வது உங்களுக்கு நன்மைகளையும் உயர்வுகளையும் உருவாக்கும். குறிப்பாக கால் சார்ந்த பகுதிகளில் அடிக்கடி அடிபடுதல் சார்ந்த பிரச்சனைகளும் கடுமையான மூட்டு வலி சார்ந்த தொந்தரவுகளும் உங்களுக்கு இருக்கலாம். அவை யாவும் படிப்படியாக விலகும் என்று குறிப்பிடலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக அதிகப்படியான வேலைபளுக்கள் இருந்தாலும் அதற்கேற்ற சம்பள உயர்வும் நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு அடுத்த 4 மாதங்கள் நிச்சயம் நடைபெறும். ஏனென்றால் உங்களது தொழில்ஸ்தானத்தை விட்டு குரு பகவான் லாபத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது தொழில் ரீதியாக வேலைபளுக்கள் சற்று அதிகரிக்கும். அதற்கேற்ற உயர்வுகளை நீங்கள் நிச்சயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேது பகவான் உங்களது வாக்கில் இருப்பதினால் சற்று விரக்தியான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம் அல்லது வெளிப்படுத்தலாம். இதனால் நெடுநாளைய நண்பர்களை கூட பகைத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதனால் பேச்சில் நீங்கள் நிதானத்தையும் கடைபிடிப்பது மிக அவசியமாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்கள் சுய தொழில் ரீதியாக இதுவரை நீங்கள் பயணித்ததே மிக பெரியது என்று குறிப்பிடலாம். இன்னும் ஒரு 4 மாதங்கள் தான். எதிலும் சற்று பொறுமையுடன் செயலாற்றுவது அவசியமாகும். இந்த காலகட்டங்களில் கம்பெனியை விரிவுபடுத்துகிறேன், புதிதாக மிஷினரி வாங்குகிறேன், பார்ட்னருடன் தொழில் செய்கிறேன் என்று தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் ஆர்வங்களை குறைத்து பொறுமையாக நிதானமாக யோசித்து சுயதொழில் ரீதியாக ஒரு முடிவுகள் எடுக்கும் பொழுது அவை நிறைந்த லாபத்தையும் நிறைந்த உயர்வுகளையும் உங்களுக்கு நிச்சயம் உருவாக்கும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக இந்த காலகட்டங்களில் அனாவசியமான இடமாறுதல்கள் அவசியம் கூடாது. இல்லை, நெடுங்காலமாக இந்த தொழிலில் இருந்து விட்டேன் அல்லது மேலதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள், இந்த கம்பெனியை விட்டு வேறு நாட்டில் உள்ள கம்பெனிக்கு நான் பயணிக்கிறேன் என்ற எண்ணங்களை அறவே தவிர்ப்பது மிக அவசியமாகும். ஏனென்றால் இந்த 4 மாதங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளாக இருந்தாலும் அவை பின்னாளில் அவசரப்பட்டு விட்டோமோ என்ற எண்ணங்களை உங்களுக்கு உருவாக்கலாம். அதனால் முடிந்தவரை தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிக நன்மையாகும். அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலேயே பணியாற்றுவது உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நிச்சயம் உருவாக்கும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக வேலைப்பளுக்களும் சற்று மேலதிகாரிகளுடைய குடைச்சல்கள் அதிகரித்தாலும் அவை உங்களுக்கு தொழில் ரீதியாக பெரிய பாதிப்புகளை ஒன்றும் ஏற்படுத்தாது. கையெழுத்து போன்ற விஷயங்களில் மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் செய்யாத அல்லது செயல்படுத்தாத ஒரு விஷயத்தில் யதார்த்தமாக உங்களிடம் பேசி கையெழுத்து வாங்கி அவை உங்களுக்கு பின்னாளில் பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதனால் எந்த விஷயத்தில் எந்த பேப்பரில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கையெழுத்திடுவது உங்களுக்கு தொழில் ரீதியாக பெரிய பாதிப்புகளை உருவாக்காது. பொதுவாக பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எதிலும் விழிப்புடனும் முன்னெச்சரிக்கையுடனும் செயல்படுவது மிக அவசியமாகும். தேவையற்ற குழப்பங்களையும் தேவையற்ற அனாவசியமான விரக்தியான சிந்தனைகளையும் மனதில் போட்டு குழப்பாமல் எதையும் பொறுமையுடன் நிதானமாக யோசித்து உங்கள் மிகப்பெரிய நலம் விரும்பிகளிடம் ஆலோசனை செய்து செயலாற்றும் பொழுது அவை தேவையற்ற இன்னல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு உருவாக்காது. இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பூர நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது வியாழக்கிழமை நாளன்று அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக கிரகதோஷங்கள் குறையும். அது மட்டுமல்லாமல் 4 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வேண்டுதல் வைத்து வாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். தேவையற்ற மன உளைச்சல்கள் குறையும். தொழில் ரீதியாக நம்பிக்கையும் பொருளாதார ரீதியாக உற்சாகமான சூழல்களும் முருகனுடைய அருளால் உங்களுக்கு நிறைவேறும். நன்றி, வணக்கம்.